அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அருள் வளங்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்திலிருந்து நம்ம வெளிவரும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்க போகிறோம், நம்மளுடைய இறைவனுடைய பார்வைக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி மிளிரப் போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடியவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை நோன்புடைய மாதம், சதகாவினுடைய மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம்னு அழைப்பாங்க. இவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் இதனுடைய முக்கிய சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ரமலான் என்பது பிரார்த்தனைகளின் மாதம். இறைவனோடு உரையாடக்கூடியதற்கு தோதுவான மாதம் இது. அல்லாஹ் இந்த உரையாடலை குறித்து தனக்கும் தன்னுடைய அடியானுக்கும் இடையிலான இந்த உரையாடலை குறித்து தன்னுடைய திருமறை குரானில் சூரா பக்கரால சொல்லி காட்டுறான். அந்த வசனம் கூட ரமலானுடைய வசனங்களுக்கு இடையே தான் அல்லாஹ் அந்த வசனத்தை விளக்கி சொல்கிறான். பொதுவாக இறைவன் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதும் சில சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் போதும் குல் நபியே நீர் கூறுவீராக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். ஆனால் தனக்கும் தன்னுடைய அடியானுக்கும் உள்ள இந்த உரையாடலை பற்றி பேசும்போது அல்லாஹ் இந்த குல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் டைரக்டாக தன்னுடைய அடியார்கள் கிட்ட பேசுகிறான். இப்போது உரையாடலின் போது இடையில் ஒரு நபர் இருப்பதை கூட அல்லாஹ் விரும்பாததால தான் நேரடியாக தன்னுடைய அடியார்கள் கிட்ட பேசுகிறான். அப்போ அல்லாஹ் இந்த உரையாடலை குறித்து என்ன சொல்கிறான்? சூரா பக்ராவுடைய 186வது வசனம், வைதா சஹலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக உள்ளேன், அதாவது நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு பதிலளிக்கிறான். அப்போது நம்ம இறைவன்கிட்ட பேசணும்னு நினச்சா நம்முடைய இறைவன் நம்மளுக்கு அருகிலேயே தான் இருக்கிறான். நம்ம கடல்களுக்கு நடுவில் இருந்தாலும் சுற்றி நிலமே தெரியாத நம்ம கடலுக்கு நடுவில் நம்ம இருந்து அல்லாஹுவை அழைத்தாலும் சரி, நம்மளை சுற்றி மண் முகடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு நடுவில் இருந்து நம்மளுடைய இறைவனை அழைத்தாலும் சரி, நம்ம நிறைய சந்தோஷத்துக்கு மத்தியில் நம்மளுடைய இறைவனை அழைத்தாலும் சரி, நிறைய கவலைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய இறைவனை அழைத்தாலும் சரி, இன்னும் சில நேரங்களில் இரவில் நம்ம தூங்கும்போது நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வழிந்து வந்து நம்மளுடைய தலையணைகளை நனைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மளுடைய இறைவனை அழைத்தாலும் சரி, நம்மளுடைய இறைவன் நமக்கு அருகிலேயே தான் இருக்கான். உரையாடுவதற்கு எந்த நேரத்தில் அழைத்தாலும் நம்முடைய இறைவன் நமக்கு அருகிலேயே தான் இருக்கான். சரி, உரையாடல் அப்படின்னா இருவழி பாதை தானே. இங்கேருந்து ஒரு வார்த்தை போனால் அங்கிருந்து ஒரு வார்த்தை வரணும் தானே. இப்போ இவ்வளோ நாள் நம்ம இறைவன்கிட்ட உரையாடுறோம், நம்ம இறைவன் திரும்ப நம்ம கிட்ட பேசுகிறானா? நம்ம இது வரைக்கும் அதை கேட்டதே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சா அல்லாஹ் இதை பற்றி தன்னுடைய திருமறையில் சூரா பக்ராவுடைய அதே 186வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், உஜீபு தாவத தாஇ இதா துஆனி ஃபல்யஸ்தஜிபு லீ. பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் நான் பதிலளிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹும்மன் அழைத்தாலும் சரி, ரப்பனான்னு அழைத்தாலும் சரி, ரப்பீன்னு அழைத்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்மளுடைய இறைவன் செவியேற்று விட்டு நமக்கு பதிலளிக்கிறான். நான் உங்கள் கூட தான் இருக்கேன், உங்களுடைய தேவைகள் என்னிடம் கொண்டு வரப்பட்டது, உங்களுடைய கவலைகள் என்னிடம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி நம்மளுக்கு பதிலளிச்சுட்டே தான் இருக்கான். இம்மையுடைய செவிகளுக்கு தான் சகோதரிகளா இறைவனுடைய அந்த பதில் கேட்காமல் இருக்கு. இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த அழைப்பை, இந்த உரையாடலை நம்மளுடைய வாழ்நாளில் இதுவரை எத்தனை முறை நம்ம ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்கோம்? நம்ம நண்பர்கள்கிட்ட நம்மளுடைய தேவைகளை கேட்கும் போதும், நம் கவலைகளையும் நம்ம இன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் போதும் இருக்கிற மனநிலை எத்தனை முறை நாம் இறைவனை அழைக்கும் போது இருந்துள்ளது? நம்மளை எத்தனை பேர் இந்த துவா அப்படிங்கிற இந்த அழைப்பை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம்? தொழுது முடிச்சுட்டு எவ்வளவு பேர் அதே முசல்லால இருந்து துவா செஞ்சுட்டு எந்திரிச்சு போகிறவங்களா இருக்கோம்?
முகமது முக்தார் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாங்க, மனிதன் அறியாமையுடைய விளிம்பில் இருக்கிறான். எந்த மனிதனை பற்றி இங்கே இந்த அறிஞர் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, எந்த மனிதனுக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் இடையே முனாஜாதுன்னு சொல்லக்கூடிய ஆத்மார்த்தமான உரையாடல் இல்லையோ, எந்த மனிதனுக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் இடையே ரகசிய கெஞ்சல்களும், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துவை, யா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்து, என்னை இழிவுபடுத்திடாத, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு அப்படின்ற தொடர் கெஞ்சல்கள் இல்லையோ, அந்த மனிதன் அறியாமையுடைய விளிம்பில் இருக்கின்றானா. நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் இடையே இது மாதிரி எத்தனை முனாஜாதுகள் இருந்திருக்கு சகோதரிகளா. நம்ம அல்லாஹ்வை ஒவ்வொரு முறையும் ரப்பி அப்படின்னு அழைக்கும்போது நம்முடைய இறைவன் நம்மளுடைய தோற்றத்தையோ, நம்மளுடைய அறிவையோ, நம்மளுடைய அந்தஸ்தையோ, இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழியையோ பார்க்கறதில்ல. மாறா அந்த அழைப்புடைய ஆழத்தையும் அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய உறுதியையும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். அப்போது இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த பிரார்த்தனையுடைய மாதத்தில் நாமும் இது போன்ற அழகிய அழைப்பாளர்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். எப்படி மாறுறது, நம்ம எப்படி அழகிய அழைப்பாளர்களாக மாறுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்களும் சஹாபாக்களும் உன்னத மனிதர்களும் இப்படி அல்லாஹுவை நோக்கி அழகிய அழைப்பு விடுத்திருக்காங்க. அல்லாஹும் அவர்களுடைய அழைப்பை ஏற்று உடனே அதுக்கு பதிலளிக்கவும் செஞ்சுருக்கான். அப்போது நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தினமும் இது போன்ற அழகிய அழைப்பு விடுத்த மனிதர்களுடைய இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு துவாவாக கற்றுக்கிட்டு அதை நம்மளும் இறைவன்கிட்ட கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். இதனுடைய நோக்கம் என்ன? புதுசாக நம்ம எதுவுமே துவா கேட்கக்கூடாதா? அந்த துவாக்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணுமானா அப்படி இல்லை. இது கற்றுக்கிறதின் மூலமாக அல்லாஹ்வை எப்படிலாம் அழைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளும் அழகிய அழைப்பாளர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் அஹமத் கிட்ட கேட்கப்பட்டதான், ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய அரியணைக்கும் இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது இமாம் அஹமத் சொல்கிறாங்க, ஒரு உறுதியான இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உறுதியான பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய அரியணைக்கும் உள்ள தூரம். ஒரு உறுதியான இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைக்கும் அல்லாஹுக்கும் இடையே தொலைவே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்ல, ஃபைன்னி கரீபுன், நான் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். அப்படிப்பட்ட உறுதியான இதயம் உடையவர்களாகவும் அந்த இதயத்திலிருந்து உறுதியான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அழகிய அழைப்பு அப்படின்ற இந்த தலைப்பில் தினம் ஒரு துவாவை கற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.